காவேரி தீரத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை தரணியில் கற்களிலே கண்வழிக்கும் திருக்கோளை என்னும் சிற்றூரில் கவிகுறையும் கற்பனை திறனும் தமிழிசை ஆற்றலும் வேளாண்மை நாட்டமும் மிகுந்த முத்துவேலருக்கும் அஞ்சிகத்தொம்மையாருக்கும் மகனாக பிறந்து 14 வயதிலே வீரத்தமிழ் குஞ்சும் நாட்டிலே அணிவகுப்பு பாடல் இயற்றி தமிழ் வாழ்க தமிழர் வெல்க என்று புலி வில் கயல் பொறித்த கொடி பிடித்து தமிழ் மாணவர் பட்டாளத்திற்கு தலைமையாக்கி ஆர்ப்பாட்ட பொறுப்பாற்றுடன் பேரணி நடத்தி அதே வயதில் திராவிடர் வெடித்துக் கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. பெரும்பாலான திராவிடர் வீறு கொண்டு எழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கட்சியை கட்டி விட்டனர் என்ற முன்னுரையோடு செல்வச்சந்திரா என்ற நாடகத்தை எழுதி 17 வயதில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதன் ஆண்டு விழாவுக்கு கிளம்பிற்றுக்கான் தமிழச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்ற பாடல் வரிகளை பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களிடம் வாழ்த்தாக பெற்று திராவிட நாடு தொடக்க இதழ் ஒன்றில் இளமைப்பலி என்ற கட்டுரை எழுதி அறிஞர் அண்ணா அவர்களின் கவனத்தை கவர்ந்து 20வது வயதில் சேரன் என்ற புறப்பெயரோடு முரசொலி இதழை தொடங்கி கிழவன் கனவு எனும் சீர்திருத்த சிறுகதையை வழங்கி பின்னர் தந்தை பெரியார் அவர்களின் அரவணைப்பிலும் அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பிலும் நனைந்து வளர்ந்து தமிழையே தோன்றா துணையாகவும் தோழேந்திய ஆயுதமாகவும் கொண்டு கதை கவிதை கட்டுரை நாடகம் திரைப்படம் அரசியல் என பல்வேறு துறைகளும் பணிபுரிந்து ஆட்சியில் இருக்கும் போதும் இல்லாத போதும் தமிழர் நோக்கி என்ற வழியனைத்தும் முனைந்து இடையறாது படியாற்றி அணிமணிகள் பலவும் தேடி கொடர்ந்து சுட்டி வரும் எனக்கு கோவைமிகு கோவை மாநகரில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தவும் அதன் தொடக்க விழாவிலே தலைமையை கிட்டிய வாய்ப்பை மிக பெரும் திருவியாக கருதுகிறேன். இதுவரை உலகத்தமிழ் மாநாடு என்ற பெயரில் 8 மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. முன்னர் நடந்த 8 மாநாடுகளுக்கும் இப்பொழுது நடக்கிற இந்த மாநாட்டுக்கும் வேறுபாடு உண்டு. முன்னர் நடந்தவை உலகத்தமிழ் மாநாடு, இப்பொழுது நடைபெறுவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு. உலகத்தமிழ் செம்மொழி என்பதில் உள்ள 3 சொற்களும் பொருள் புதைந்தவை மட்டுமல்ல, பொருத்தமானவையும் கூட. தமிழ் உலக மொழி மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் போன்றது. மொழி ஞாயிறு தேவநேய பாடர் ஞான முதல் மொழி தமிழே, த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட் என்று நிறுவி காட்டியிருக்கிறார். தாய்மொழி சொற்கள் உலக மொழிகளில் சொல் வடிவில் உருத்தெறிந்து பொருள் அளவில் உரு தெரியாமல் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக உலக மொழிகளில் உள்ள அம்மா அப்பா என்னும் உறவு பெயர்கள், நான் நீ அவன் என்னும் மூவிட பெயர்கள், நீர் நெருப்பு காற்று போன்ற இயற்கை பெயர்கள் போன்றவை தமிழோடு மிகவும் நெருக்கம் கொண்டவையாக உள்ளன. தமிழோடு தொடர்பில்லாத இடைப்படை சொற்களிலையும் உலக மொழிகள் இல்லாதால் தமிழே உலக முதல் தாய்மொழி என்னும் தகுதியை பெறுகிறது. இது லெமூரியா கண்டத்தில் 2ஆம் தமிழ்ச்சங்கம் இருந்த கலவாணபுரம் பற்றியதாகவே கருதப்படுகிறது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சரான சாணக்கியர் தன் அர்த்தசாஸ்திரத்தில் கவாடபுரத்தில் முத்து குளித்தலை பற்றி குறிப்பிடுகின்றார். கிமு 350 வாழ்ந்த வடமொழி இலக்கண பேரறிஞர் கார்த்திகாயனர் சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறார். பாரத போர் பற்றி வரும் குறிப்பில் புறநானூற்றில் பாண்டவர் 5 பேரோடு 100 துரியோதனாதிகளும் போரிட்ட போது அந்த இருபக்க படைகளுக்கும் பெருஞ்சோறு குடைத்த காரணத்தால் உதியஞ்சேரலாளன் சேரன் பெருஞ்சோற்று உதியன் சேரலார் என்று அழைக்கப்பட்டார். பாரத போர் நடைபெற்ற காலம் கிமு 1500 எனப்படுகிறது.
அப்படியானால் இந்த சேரனின் காலம் கிமு 1700 இருக்க வேண்டும். இவை அனைத்தும் தமிழினத்தின் தொன்மையையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் புலப்படுத்தும். பேரறிஞர்களான ஜான் மார்ஷல், ஈரா சலிகள், சர் மார்டிமர் வீலர், கமின்ஸ்வர் அமில் போன்றோர் தமிழர்களே சிந்துவெளி நாகரிக தோற்றத்தின் உரிமையாளர்களாகவும் அவர்களின் மொழி திராவிட மொழியாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட பண்பாடு. திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த பழந்தமிழ் பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. சிந்துவெளி குறியீடுகளை பழந்தமிழ் இலக்கியங்களில் பதிவாகியுள்ள தொன்மங்களோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம் என்று கடந்த 40 ஆண்டுகளாக சிந்துவெளி பண்பாடு வடிவங்களில் ஆய்வு மேற்கொண்டு வரும் டாக்டர் ஐராவதம் மகாதேவன் கூறியிருக்கிறார். இன்று கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வரும் பின்னாந்த நாட்டு பேராசிரியர் அஸ்கோ பர்போலா சிந்துவெளி பண்பாடும் அதன் எழுத்தும் திராவிட குடும்பத்தை சார்ந்தவை என்னும் கருதுகோளை ஆய்வு சான்றுகளோடு முன்வைத்து அத்துறையில் அருள்பணியாற்றி வருகிறார். சிந்துவெளியினர் திராவிட மொழி பேசுபவர்களே என்பதற்கான தகுந்த ஆதாரங்களை அவர் விரிவாக கூறியுள்ளார். அகநானூறு, புறநானூறு போன்ற கடைச்சங்க இலக்கியங்கள் கிடைத்ததன் பயனாக 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் நமக்கு கிடைத்தது. தொல்காப்பியம் கிடைத்ததால் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் நமக்கு கிடைத்தது. சிந்துவெளி எழுத்து சாதனைகளின் பெயராக 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் கண்டறியப்பட்டுள்ளது. பண்டை தமிழர்களை தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பயணம் செய்து உஜ்ஜயினி, கலிங்கப்பட்டினம், காசி, பாடலிபுரம் முதலான இடங்களிலும் கடல் கடந்த நாடுகளாகிய காழகம், அதாவது பர்மா, தங்கோரம், கிடாரம், ஜாவகம், கிழக்கிந்திய தீவுகள் முதலான இடங்களுக்கு சென்று வாணிபம் செய்தார்கள். தமிழக வாணிகர் அயல்நாடுகளுக்கு சென்று வாடகை செய்த போலவே அயல்நாட்டு வாணிகரும் தமிழகத்திற்கு இருந்து வாணிகம் செய்தார்கள். அக்காலத்தில் வாணிகத்திலே உலக புகழ்பெற்ற காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்திலே 1000 ஆண்டுகளுக்கு இருந்து கப்பல் ஓட்டி வந்த வேறு மொழிகளை பேசிய மக்கள் தங்கியிருந்ததை சிலப்பதிகாரம் கூறுகிறது. பயனர் இறையா எவலர் இருக்கையும் கலந்தர தெரிவில் புலம்பெயர் வாக்கள் கலந்திருந்துரையும் இளங்கநீர் உழைப்பும் என்று சிலப்பதிகாரம் மொழிபல பெருகிய பையை சேகத்து புலம்பெயர் வாக்கள் கலந்தறி துறையும் முட்டாச்சரப்பில் பட்டிலும் என்று பட்டினப்பாறையும் எடுத்து உரைக்கின்றனர். தமிழ்நாட்டுக்கு வடமேற்கிலே இருந்து வந்த அரேபிய வாணிகரும் யவனர்களும் சேர நாட்டின் முஸ்லிம் துறைமுகத்தில் வந்து வாணிபம் செய்தார்கள். இத்தகைய வாணிபத்தின் மூலமாக பல்வேறு மொழிகளின் தொடர்புகளின் காரணமாகவும் தமிழ் உலக நாடுகளிலெல்லாம் அறியப்பட்ட மொழியாயிற்று. அது தொன்மையாலும் தனித்தன்மையாலும் முதன்மை சிறப்பினாலும் தமிழ் உலக முதல் தாய்மொழியாக உலகத்தமிழாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு மொழி செம்மொழியாக கோரப்படுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. தொன்மை, ஆன்டிக்விட்டி, தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி, பொதுமை பண்பு, காமன் கேரக்டர், நடுவுநிலைமை, நியூட்ராலிட்டி, தாய்மைத்தன்மை, பேரண்டிகின்ஷிப், மொழி கோட்பாடு, லிங்குஸ்டிக் பிரின்சிபல்ஸ், இலக்கிய வளரும், லிட்டரரி ப்ராசஸ், உயர் சிந்தனை, நோபல் ஐடியாஸ் அண்ட் ஐடியல், பண்பாடு, கலை, பட்டழிவு, வெளிப்பாடு ஆகிய 11 தகுதிகளை ஒரு மொழி பெற்றிருந்தால்தான் அது செம்மொழியாகும். இந்த 11 தகுதிகளை மட்டுமல்ல, இந்த தகுதிகளுக்கெல்லாம் மேலான மேன்மையான தகுதியை பெற்ற மொழிதான் தமிழ் மொழி என்பதை தமிழகத்திலே உள்ள தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே பிற மாநிலங்களிலே உள்ள தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, தமிழை கற்றுத்தந்த உலக அறிஞர்கள் எல்லாம் ஒருமனதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். தமிழ் செம்மொழியாயின முதலில் குரல் கொடுத்தவர் தமிழறிஞர் ஈகோ சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பரிதிமார் கலைஞர்
அவர்கள் ஆவார்கள். தமிழ் செம்மொழி என்று வருவதற்கு சொன்ன வெளிநாட்டவர் அறிஞர் ராபர்ட் கால்வெல் ஆவார்கள். அகிலாந்து நாட்டில் ஷெப்பேர்ட்ஸ் காலனி என்ற இடத்தில் வாழ்ந்த இவர் அங்கிருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் இடையாரங்குடி என்ற ஊரில் தனது இறுதி காலம் வரை வாழ்ந்தார். அந்த அளவிற்கு மண்ணின் பற்று மொழியின் பற்று உள்ளவராக அவர் விளங்குகிறார். தமிழ் செம்மொழி என்னும் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று சென்னை சைவ சித்தாந்த மகாய சமாஜம், கர்நாடக தமிழ்ச்சங்கம், தமிழக தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகளும், சென்னை பல்கலைக்கழகம், மனோர்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழகத்திலே உள்ள பல்கலைக்கழகங்களும் மொழி ஞாயிறு தேவராய பாவாணர், முனைவர் அகத்தியலிங்கம், முனைவர் வாசே குழந்தைசாமி, முனைவர் ஜான் சாமுவேல், திரு மணவை முஸ்தபா, முனைவர் ஔபோய் நடராஜன், முனைவர் பொற்கோ போன்ற தமிழறிஞர்களும், டாக்டர் சுரேஷ்குமார் சட்டர்ஜி, டாக்டர் கவின்ஸ் வலபில், டாக்டர் ஜார்ஜ் ஜல்ஹார்ட் போன்ற வெளி மாநில வெளிநாட்டு அறிஞர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். என்றாலும் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்திலே ஓங்கி ஒலித்து வந்த அந்த குரல் காட்டில் காய்ந்த நிலவாய், கடலில் பெய்த மழையாய் கவிழப்பார்த்து போயிற்று. ஆனால் அரசியல் வானில் துருவ நட்சத்திரம் போன்று மத்தியில் தியாக திருவிளக்காம் திருமதி சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலிலும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையிலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தது. அதற்கு பின்னர் தான் தமிழை செம்மொழி என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை ஏற்கப்பட்டது. 18/10/2004 அன்று தமிழ் செம்மொழி என்ற பிரகடன அறிக்கை மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. அந்த நேரத்தில் திருமதி சோனியா காந்தி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதத்தில், டியர் திரு கருணாநிதிஜி, I have received a letter of 28th October. I am glad that all the formalities for declaring Tamil as a classical language have now been completed. This is an achievement for all the constituents of the UPA government. But particular credit goes to you and your party. அதாவது தமிழை செம்மொழியாக ஆக்குவதற்கு தேவைப்பட்ட முறையான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிந்து அது நிறைவேறிவிட்டது. இந்த சாதனைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகள் காரணம் என்றாலும் கூட, குறிப்பாகவும் சிறப்பாகவும் இதான் இதற்கு காரணம், உங்கள் தலைமையிலே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதற்கு காரணம் என்று சோனியா காந்தி அவர்கள் எழுதியிருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதனை நான் ஒரு கடிதமாக அல்ல, காலத்துக்கும் இன்னும் 100 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலத்துக்கு பிறகு என் கொள்ளு பேரை எடுத்து படித்து நம்முடைய தாத்தா கட்டி காத்தா செப்பேடையுது என்று பாராட்டுகின்ற அளவிற்கு ஆக வேண்டும் என்ற ஆர்வம் நம்பிக்கை உள்ளவன் நான். ஒரு 100 ஆண்டு காலமாக எழுப்பப்பட்ட அந்த குரல் குன்றின் மேலற்ற விளக்காக ஒளி வீச தொடங்கியதற்கு பிறகு தமிழ் செம்மொழி என்ற பிரகடன அறிவிக்கை பற்றிய மத்திய அரசால் வெளியிடப்பட்டதை ஒட்டி நடைபெறுகிற முதல் மாநாடு இது என்பதால் தமிழின் பெயரால் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாடு கோவை மாநகரில் நடைபெறுகிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக அழகும் இளமையும் அணுவளவையிலும் குறையாமல் இந்த அவதியை வாழ்ந்து வந்த தமிழ் மொழியை இது எதிர்காலத்திற்கான தேவைகளை மதிப்பிட்டு கடினி தமிழ், அறிவியல் தமிழ் ஆகியவற்றை வளர்த்தெடுப்பதற்கான வழிமுறைகளை வகுக்கவும், இலக்கியம், ஒப்பிலக்கியம், மொழியியல், மொழிபெயர்ப்பியல், வரலாறு, தத்துவம், மனிதயியல், நாட்டுப்புறையல் போன்ற பல துறைகளிலும் பண்பட்ட ஆய்வுகளை ஊக்கப்படுத்தவும், சிந்து சமவெளி முதல் ஆதிச்சநல்லூர் கொழுங்கடல் கொண்ட கோரிக்கண்ட வரை தொல்லியல் துறையில் இதுவரை மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மேலும் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுக்கவும் இந்த மாநாடு இப்போது பொங்கு உரையிலே
நடைபெறுகிறது. வடக்கு பெரும்பாலை வைகாவூர், தெற்கு குடக்கு பொறுப்பு குன்று, கிழக்கும் களித்தண்டலை வேவு, காவிரி சூழ் நாட்டு குளித்தண்டலை அளவும் கொங்கு என்ற ஒரு காலத்தில் கொங்கு நாட்டு எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. தமிழகத்தின் சரித்திரத்தில் வசக்காலை சங்ககாலம் தொடங்கி இன்று வரை தழுவியிடம் பெற்றிருப்பதும் என்னை முதலாக சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பியிருப்பதான குளித்தலை உள்ளிட்டதும் கொங்கு நாடாகும். ஆம், குளித்தலை அளவும் கொங்கு. தமிழகத்தில் பாறை, ஓரி, காரி, பேகன், ஆய், அயன், நள்ளி என்ன 7 வரை மட்டும் வள்ளல்களின் வரையறுத்து கூறுதல் சங்ககாலத்தை சார்ந்தோம். இவ்வெழுவருக்கு பின்னர் அந்த 7 போல இதற்கு யார் உள்ளேன் என்ற வள்ளல் குணனோடு சங்ககால வள்ளல்கள் என்பவர் அவ்வெண்மரில் பேகன், அதியமான், ஓரி, குமணன் ஆகிய 4 கொங்கு நாட்டினர். அது மட்டுமல்ல, கடியே நடுவேட்டுவன், நன்னன், பூந்துரை, ஈந்தூர்கிழான், கொண்கானங்கிழான், இச்சிக்கோ, தாமான் தொன்னிக்கோன், மூகூர் பழையன் ஆகிய சங்ககால தலைவர்கள் பழைய கோட்ட சக்கரை, மும்பொடி பல்லவராயர், காளையூர் காங்கேயர், கொற்றை வெண்ணுடையார், மசக்காளி மன்றாடியார், வடங்காபடி வாழ்வராயன், காளிங்கராயன், பாரியூரான், உலகுடையான், அகலங்கன், இம்முடி சோழியாண்டான், தீரன் சின்னமலை, கொல்லிமணவன் போன்ற பிற்கால சங்க தலைவர்களும் கோலோச்சிய பூமி இந்த கொங்கு பூமி. 5 அத்தைமகள் நாகையார், அதியன் உண்ணத்தனார், 5 இளங்கரார், ஆலத்தூர்கரார், ஆவியார், இறைப்பிடத்தலையார், இறைமொழி வெளியனார், கருவூர் கண்டம்பாளரார், கருவூர் கிழார், கருவூர் கோசரார், கருவூர் சேரமான் சான்சனார், குடவாயில் கீரத்தனார், கொல்லி கடனார், செங்கூர் கிழார், பெருந்தலை சாத்தனார், பொன்முடியார் போன்ற சங்ககால புலவர்கள் பாடிய பைந்தமிழ் வளர்த்த பூமி இந்த கொங்கு பூமி. இத்தகைய புலவர்களும் புறவர்களும் தன்னேறில்லா தலைவர்கள் ஆகிய புகழ் பெருமைக்கு உரியது இந்த கொங்கு பூமி. அதன் கோலமிகு மாநகரம் கோவை. இந்த மாநகரில் அனைத்து வகையிலும் அடகம் பொருத்தும் என்ற இடத்தில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு தொடங்குகிறது. மாநாட்டை தொடங்கி வைக்க பெண்ணின் பெருமைக்கும் இந்திய மண்ணின் பெருமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் மேதகு குடியரசுத் தலைவர் திருமதி பிரஜா தேவி பாட்டீல் நமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மாநாட்டு சிறப்பு வகித்து வாழ்த்துறை வழங்கிய மேதகு தமிழக ஆளுநர் எனது மேன்மிகு நண்பர் சுர்ஜித் சிங் பர்லால் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களோடு அவரை அடைந்து அவர்களில் வரவேற்று உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் தொடக்க விழா தலைமை உரையினை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.